உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் அமுதா, ஏன் ஒரு மாதிரி கவலையா இருக்க? பணம் இன்னும் ரெடி ஆகல, வீடு கைவிட்டு போயிடுமோன்னு பயப்படுறியா? அமுதா, நம்ம கிடைக்க வேண்டிய பொருள் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காதுன்னு இருந்தா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது கிடைக்காது. நம்ம தலையெழுத்துப்படி என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். எது நடந்தாலும் நாம ஏத்துக்கணும். ஏன்னா விதி வலியது, அதுபடிதான் நம்ம வாழ்ந்தாகணும். இல்லங்க, ஒரு இடத்துல பணம் தரேன்னு சொன்னாங்க, நான் தான் பணம் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன சொல்ற அமுதா? நீ நீ ஏன் வேண்டாம்னு சொன்ன? அம்மா, யாரு பணம் தரேன்னு சொன்னா? இங்க வந்தாங்கல்ல நர்ஸ், அவங்க தான் பணம் தரேன்னு சொன்னாங்க. உங்களை மாதிரி பாசமா இருக்க குடும்பத்துல நானும் ஒருத்தியா இருக்கணும்னு ஆசை. உண்மையை சொல்ல போனா அது என்னோட பணம் தான். அமுதா, என்ன ஆனாலும் பணம் அவசியம் தேவை தானே, அத வாங்க வேண்டியது தானே. ஏன் வேண்டான்னு சொன்ன? எங்க இந்த காலத்துல ஒருத்தருக்கு ₹1 கூட தர யோசிக்கிற ஆளுங்க இருக்கிற மத்தியில யாருன்னே தெரியாதவக 20 லட்சம் தரேன்னு சொன்னா ஏதாவது காரணம் காரியம் இல்லாம கண்டிப்பா இருக்காதுல்ல. அதான் நான் பணம் வேண்டான்னு சொல்லிட்டேன். விடுங்க, நீங்க சொன்ன மாதிரிதான் எது நடக்கணுமோ அதான் நடக்கும். நாமளும் நம்ம சக்திக்கு மீறி முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? எனக்கு கூட அந்த அந்த நர்ஸோட குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க எப்போ கேட்டேன்னு என்னால ஞாபகப்படுத்த முடியல. ஆனா ஒண்ணு அமுதா, அவங்க குரலை கேட்கும்போது அவங்க ஒன்னும் தப்பான ஆள் மாதிரி தெரியல. இருந்தாலும் நீ ஒரு முறை யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்கோ. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு வேலை எல்லாம் அந்த பழனியோட வேலையா இருக்குமோன்னு யோசிச்சேன். பணம் தரேன்னு சொல்லிட்டு கடைசியில தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? அது மட்டும் இல்லங்க, அந்த நர்ஸ் இவ்ளோ பணத்துக்கு எங்க போவாக? நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. நமக்கு கிடைச்ச ஒரு கடைசி வாய்ப்பா இதை பயன்படுத்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்ல அமுதா, அவங்க உசுரை பத்தி கவலைப்படாம என் உசுரை காப்பாத்தினவங்க கண்டிப்பா கெட்டவங்களா இருக்க மாட்டாங்கன்னு என் மனசுக்கு தோணுது. நமக்கு அந்த பணம் ஒரு பக்கம் தேவைப்பட்டாலும் என் என் மனசுக்கு ஏதோ அவங்க தப்பான ஆள் மாதிரியே தோணுதுங்க. அதான் பணம் வாங்கலாமா வேண்டாமான்னு சரியா எந்த முடிவுமே எடுக்க முடியல. மத்தபடி எதுவும் இல்லைங்க. சரி, உனக்கு என்ன தோணுதோ அதப்படி செய்ய அமுதா. நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். ம். ஐயா, அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்தப்பவே எனக்கு விருப்பமே இல்லை. அன்னைக்கே உங்கள்கிட்ட சண்டையை போட்டு பத்திரம் எழுதி வாங்கியிருக்க முடியும். அதுக்கான நியாயம் என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். இருந்தும் உங்க வார்த்தைக்காக 2 நாள் பொறுத்தாச்சு. இப்போ நீங்க கொடுத்த 2 நாளும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்காக நான் ஏன் காத்துட்டு இருக்கணும்? நாள் முழுக்க இங்கே நின்னாலும் அவங்க வரப்போறது இல்லை, பணம் கொடுக்க போறதும் கிடையாது. என்னதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நாங்கள் என்ன ஜோலி இல்லாமலா இருக்கோம்? தம்பி, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். எனக்காக ஒரு 1/2 மணி நேரம். சரி வாங்க தம்பிங்க. இந்த ஃபார்மை செக் பண்ணிட்டியா? கரெக்டா தான் சார் இருக்கு. வணக்கம் சார். வந்துட்டீங்களா? சேகர், இங்கே கரண்ட் எதுவும் கட் ஆகாதுல்ல? ஒன்றாகாதுல்ல. தம்பி, எங்க சைட்ல இருந்து இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதெல்லாம் எதுவும் வராதுங்க. நீங்க பத்திரத்தில் கையெழுத்து வாங்க. பத்திரத்தை எடு.
கையெழுத்து போடுங்க. பேனா குடியா? அண்ணா இந்த யோ அதெல்லாம் வேணாம். நான் நல்லா எழுதுறதுக்கே ஒரு பேனா வேணும் இருக்கேன். சரி, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணியா? சரிங்க. ஐயா, அதானே பார்த்தேன். என்னமோ பிரச்சனை ஒன்றும் வராதுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? புது பேனா நீங்க வாங்கிட்டு வந்தா கையெழுத்து போட்டுற முடியுமா? என்னம்மா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட பணம். இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த வீடு அடுத்தவங்க கைக்கு போறதை விட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி எனக்கு எந்த மன கஷ்டமும் இல்லாம நிம்மதியா அமெரிக்காவுக்கு போவேன். சார், பத்திரத்தை மாத்தி இவங்க சொல்ற பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் ஏத்துக்கிறேன். அட என்னங்க ஐயா, ஒரு வேலையை 2 வேலையா பண்ண சொல்றீங்க? தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டாங்க. இனி நம்மளும் வாக்கு மாறக்கூடாதுல்ல, அதுதானே நியாயம். பொய் என்னைக்குமே ஜெயிக்காது, உண்மை என்னைக்குமே தோக்காது. அதே உங்களுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணாதான் அது நடக்கும். அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைச்சு ஒரு விஷயம் பண்ணா அது உங்க வாழ்க்கைய தான் திரும்ப கெடுக்கும். என் மாமா வாழ்ந்த கோவில் என்னைக்குமே எங்க கைய விட்டு போகாது. ஏன்னா அது எங்களோட பொக்கிஷம். அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படாம இருக்கிற சொத்தை வச்சு எப்படி நிம்மதியா வாழணும்னு கொஞ்சம் யோசிங்க. போங்க. அம்மா, நீங்க அவங்கள மாதிரி அவசரப்பட மாட்டீங்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பத்திரம் ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். சரிங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.